முதலாவது காலம் பாவம் இல்லாத காலம். பாவம் இல்லாத காலம் அது ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் முன்னுள்ள காலம், பாவம் இல்லாத காலம். இரண்டாவது காலம் ஆஃப்டர் knowing that this is bad and this is good. மனசாட்சியின் காலம், ஆதாம் முதல் நோவா வரை. மூன்றாவது காலம் மனிதன் ஆளுகை செய்யும் ஒரு காலம் இருந்தது. The time of ruling, நோவா முதல் ஆபிரகாம் வரை. நான்காவது வாக்குத்தத்தத்தின் காலம் என்றும், ஆபிரகாம் முதல் மோசே வரை வாக்குத்தத்தத்தின் காலமாக இருந்தது. ஐந்தாவது காலம் நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தது. மோசே முதல் கிறிஸ்து வரை நியாயப்பிரமாணத்தின் காலம். ஆறாவது கிருபையின் காலம். இப்ப நாம இருக்கிறது கிருபையின் காலம். இருங்க, பெந்தெகோஸ்தே நாள் முதல் கிறிஸ்துவின் ரகசியம் வரை கிருபையின் காலமாக இருக்கிறது. ஏழாவது காலம் 1000 வருட அரசாட்சியின் காலம். இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, பகிரங்க வருகைக்கு பின் தொடங்கும் காலம்தான் இந்த 1000 வருட அரசாட்சியின் காலம்.